வேலூர் காகித பட்டறையில் அரசு பாதுகாப்பு இல்லம் அமைந்துள்ளது. இங்கு குற்ற செயல்களில் ஈடுபட்ட சிறுவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இங்கு கடந்த ஆண்டு மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் 3 முறை சிறுவர்கள் தப்பிச் சென்றனர். தனிப்படை அமைத்து அவர்கள் பிடிக்கப்பட்டனர். அதைத் தொடர்ந்து இந்த பாதுகாப்பு இல்லத்தில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது. சுற்றுச்சுவரின் உயரத்தை அதிகரித்து கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டது. சுற்றுச்சுவரின் மேல் தடுப்பு கம்பிகளும் அமைக்கப்பட்டன. இந்த நிலையில் நேற்று மாலை சிறுவர்களை விளையாட அங்கிருந்த அதிகாரிகள் அனுமதித்தனர். விளையாடிக் கொண்டிருந்த போது 2 சிறுவர்கள் விளையாடுவது போன்று பந்தை தூக்கி அங்கிருந்த கட்டிடத்தின் மீது வீசினர். பின்னர் அந்த பந்தை எடுப்பது போன்று அவர்கள் இருவரும் கட்டிடத்தின் மேற்பகுதியில் ஏறினர். அந்த கட்டிடத்தின் மேற்பகுதிக்கும் தடுப்பு சுவருக்கும் இடையில் சுமார் 4 அடி இடைவெளி இருந்தது. அவர்கள் மாலை 4:15 மணியளவில் அந்த கட்டிடத்தின் மேல் பகுதியில் இருந்து தடுப்பு சுவரை தாண்டி வெளியே குதித்து தப்பிச் சென்றனர். சிறிது நேரத்தில் சிறுவர்கள் இருவரும் காணாமல் போனது அங்கிருந்த பாதுகாவலர்களுக்கு தெரிய வந்தது. உடனடியாக அவர்கள் வேலூர் வடக்கு போலீஸ் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் மற்றும் போலீசார் அங்கு சென்று விசாரணை நடத்தினர். தப்பிச் சென்றவர்களில் ஒருவர் கோயம்புத்தூரை சேர்ந்தவர், மற்றொருவர் விருதாச்சலத்தை சேர்ந்தவர். இந்த சிறுவன் ஏற்கனவே கடந்த ஆண்டு தப்பிச் சென்று மீண்டும் அழைத்து வந்து இல்லத்தில் அடைக்கப்பட்டதும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவத்தை அடுத்து சிறுவர்களை பஸ் நிலையங்கள், ரயில் நிலையங்களில் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சிறுவர்கள் பாதுகாப்பு இல்லத்தில் இருந்து தப்பிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.